வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது. சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போகணும். யாரு? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா, ராசி சிம்மமா, அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு அமாவாசை. குலதெய்வ கோயிலுக்கு பிற்பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ளே போயிடுங்க. அங்கே போய் நெய் விளக்கு ஏற்றுங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க. முடியலையா, வாங்கிட்டு வர மறந்துட்டீங்களா, பிஸியாக இருந்துட்டீங்களா, பணத்தை கொடுத்துருங்க. 500 கொடுத்துருங்க. புது துணி வாங்கணும், வாழைக்காய் வாங்கணும், பச்சரிசி வாங்கணும். பெண்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக அது நல்ல வெளியில் செலவாகும். ஆண்களுக்கு கொடுத்தா எப்படி செலவாகும்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதனால சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பு இருக்குது, தைரியம் இருக்குது, வேகம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது. கலக்குறீங்க, நல்ல நாளுங்க. ஆமாங்க, வாழ்ந்து கலக்குங்க. அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கலாம். வண்டி ஓட்டுறது கவனம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றலாம், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தலாம். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லலாம் அல்லது எழுதலாம். ஓம் தன்வந்தரி பெருமாளே போற்றி. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கலாம். அசைவ உணவை தவிர்க்கிறதும் அளவாக சாப்பிட்றதும் நல்லது. ஆமாங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு தோத்து போயிட வாய்ப்பு இருக்குது. தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்காமல் இருக்கலாம். எப்படி? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணும், எங்கே பொறுமையாக இருக்கணும், எங்கே சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் விசேஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்குறீங்க. அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரலாம். எப்படி தப்பிக்கிறது? ஒரு தீபம் கோயில்ல நெய் விளக்கு, வீட்டுல ஒரு நெய் விளக்கு, ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, எங்க கண்ணே பற்றும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். முன்கோபத்தினால மாட்டிக்குவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா அல்லது ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செஞ்சா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஹரிஹரனே போற்றி. ஹரிஹரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். ஆமாங்க, உங்க பலம், சுறுசுறுப்பு, வேகம், பிடிவாதம் எல்லாம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் அருணனே போற்றி. அருணன் சூரிய பகவானுடைய தேரினோட சாரதி, கருட பகவானுடைய அண்ணா. மந்திரம் சொல்லுவோம், தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் உங்களுக்கு திசை நேரம் இதெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது, ஏன்னா நாளைக்கு பாட்டுமை அல்லது பிரதமை, உங்களுக்கே தெரியும். நாளைக்கு பிரதமைங்கிறதுனால நாளைக்கு சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொள்வது தவறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அமாவாசை, நல்ல நேரம் காலை 7:30 to 9. இது நல்ல லௌகீக காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.